ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து எதிர்பாராத நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான முக்கியமான அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது பார்க்கும்போது எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது எம்ஹெச்சி தேர்வர்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்டேட் அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது வந்து கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு எந்த ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா போன வருஷம் ஜனவரி 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங்க்கு வந்து கேட்டகரி வைஸ் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கை பார்க்கணும் அப்படின்னா எம்ஹெச்ஏ ரெக்ரூட்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்ல ரைட் சைடில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜில் இன்ஃபர்மேஷன் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஜிடி டன் ஜிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வைஸ் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேஷியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எம்பிசி, டிஎன்சி, அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ஜிடியில் வந்து உமன், பிசியில் வந்து உமன், பிசியில் வந்து மேல்னு சொல்லிட்டு தனித்தனியாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கட் ஆஃப் மார்க் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கட் ஆஃப் மார்க்கு மேலே உங்களோட மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ரெண்டாவது அப்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் வைவா ஆஃப் த போஸ்ட் ஆஃப் த டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல உங்களோட பேர் இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு வந்து மூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னா வைவா, அதாவது வாய்மொழி தகுதி தேர்வுக்கு நீங்க வந்து மூவ் ஆயிருக்கீங்க. அது எந்த டேட்ல வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டும் டைமிங்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. 3/3/2025 மார்ச் மாசம் 3ஆம் தேதி காலையில 8:30க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. எங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரெக்ரூட்மெண்ட் செல், 6th ஃப்ளோர், 9th ஃப்ளோர், ரெக்கார்ட்ஸ் பில்டிங், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 6,104, சென்னை 600,104 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக போயிட்டு ஆஜராகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வைவா எல்லாமே வந்து நம்மளுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் தான் நடக்கும். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சென்னை போயிட்டு தான் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பட்டியலில் உங்களோட பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ரோல் எந்த இதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல போஸ்டிங் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து செகண்ட் அப்டேட்ஸ். தேர்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களோட மார்க்ஸ், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு உண்டான மார்க்கை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், கேப்சர் வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபோர்த் அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அப்டேட் வந்து டவுன்லோட் த கால் லெட்டர் ஃபார் வைவா ஷெட்யூல் டு பி ஹெல்ட் ஆன் 3/3/2025 மண்டேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3-4 இந்த 2 டேட்ல என்ன யாருக்கெல்லாம் நடக்குது அப்படின்னா டைபிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் இப்போதைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வைவாக்கு உண்டான அந்த அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக மார்ச் மாதம் நடக்கக்கூடிய 3ஆம் தேதி 4ஆம் தேதி நீங்கள் வந்து அதாவது ஆஜராகணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. மீதி இருக்கக்கூடிய கேட்டகரி, அதாவது அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், டிரைவர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் அப்டேட் அப்படிங்கிறது வந்து இன்னமும் வரல. மேபி வந்து இந்த வாரம் கடைசி அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னமும் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் தான் வரும்னு சொல்லிட்டு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியல. ஸோ எனக்குமே அதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அப்டேட் படி இந்த டேட்ல தான் வரும் அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியாது. வெயிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு தான் மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் செல் வந்து கொஞ்சம் குயிக்காக தான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால வந்து பார்க்க முடியுது. வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.